ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் காய்கறியும் பழங்களையும் சாப்பிட்டாலும் கூட ரொம்ப டயர்டாகவும் சோர்வாகவும் ரொம்ப உடம்புல ஸ்டாமினா இல்லாத மாதிரியும் ரொம்ப தூக்கம் அதிகமாக வரா மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல எனர்ஜியான ஃபுட்ஸை அவங்க கன்சியூம் பண்ணும்போது ஏன் ரொம்ப டயர்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க? ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றியும், நம்ம நுரையீரல் நம்ம பிராணவாயுவை சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்ப இந்த நுரையீரல் பிராணவாயுவை இன்டேக் பண்ணி, அதாவது சுவாசிக்கிற இந்த பிராணவாயுவை உடம்பு ஃபுல்லா எந்த ஒரு பொருள் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றத பத்தியும், நம்ம உடம்புல ரத்த குறைபாடு அப்படின்றத சில பேர் ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் ஹீமோகுளோபின் குறைபாடுன்னு சொல்றாங்க. சில பேர் உடம்புல அயான் டிஃபிஷியன்சி, அதாவது இரும்பு சத்து குறைபாடு அப்படின்றாங்க. அப்ப இது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் இத இந்த மாதிரி வேற வேற பேர்னால சொல்றாங்க? அப்ப இது மூணுத்துக்கும் உள்ள தெளிவை பத்தியும் இந்த வீடியோல எளிமையாவும் தெளிவாகவும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பிளட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், ரத்தம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ரத்தத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை சர்க்குலேட் பண்றது, அதாவது பம்ப் பண்ணி அனுப்புறது. ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு பம்ப் இருந்தா அது கிரவுண்ட் வாட்டரை பம்ப் பண்ணி வீடு ஃபுல்லா எப்படி சர்க்குலேட் பண்ணுமோ, அந்த மாதிரி நம்ம உடலுன்ற ஒரு கட்டமைப்புக்கு உடம்பு ஃபுல்லா அந்த பிளட்டை சர்க்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் ஹார்ட். ஹார்ட்ன்றது ஒரு பம்பிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிளட்டை ஹார்ட் இன்டேக் பண்ணி உடம்பு ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்ல சர்க்குலேட் பண்ணும். ஸோ இந்த பிளட்டை உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் பண்றதுக்கான மெயினான காரணம் ஹார்ட்டா இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிளட் சராசரியா ஒரு மேலுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 5.5 லிட்டர் தேவைப்படுது. ஒரு ஃபீமேலுக்கு 4.5 லிட்டர் பிளட் தேவைப்படுது. ஃபர்தரா நம்ம பிளட்டை பத்தி பார்க்கும்போது, ஒரு பிளட்ல என்ன இருக்கு அப்படின்னா 55% பிளாஸ்மா இருக்கு பிளட்ல. ஸோ இந்த பிளாஸ்மாவோட வேலை என்ன அப்படின்னா, ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட் மாதிரி இருக்கும். இது உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸையும் மினரல்ஸையும் நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இந்த பிளாஸ்மா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரிமைனிங் இருக்கிறது 44% ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல் இருக்கு. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்றதுக்கும், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிட்டர்ன் எடுத்துட்டு வெளியேற்றுறதுக்கும் இந்த ரெட் பிளாக் செல்ஸ் ஒரு டிரான்ஸ்மிட் வெஹிக்கிள் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. மூணாவது இருக்கிறது ஒயிட் பிளட் செல்ஸ். இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் உடம்புல இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, உடம்புல இருக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி. ஸோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஏதாவது நோய்வாய்ப்படும் போதோ இல்ல ஏதாவது நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகும் போது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் அந்த கிருமிகளோட சண்டை போட்டு நம்ம உடம்ப பாதுகாக்குது. அதாவது இந்த ஒயிட் பிளட் செல்ஸை ஒரு சோல்ஜர்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 1%க்கும் கம்மியா பிளேட்லெட்ஸ் இருக்கு. அதாவது இந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரத்தம் உறைதலுக்கு இது ஒரு முக்கிய காரணியா இருக்கு. அதாவது நம்ம உடம்புல சின்னதா ஏதாவது காயங்கள் அடிபட்டா ரத்தம் சிறிதளவுல வெளியேறி அப்புறம் ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அது கட்டி ஆகிறத பார்த்திருப்போம். அதாவது பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்வாங்க, ரத்தம் உறைஞ்சு போயிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இந்த பிளேட்லெட் யார் யார் உடம்புல கம்மியா இருக்கோ அவங்க உடம்புல எல்லாம் சின்ன காயம் பட்டாலே ரத்தம் நிக்காம போறதை பார்த்திருப்போம். பஞ்சியை வச்சு அடைப்பாங்க, ஒரு துணியை வச்சு கட்டுவாங்க, அப்பயும் ரத்தம் நிக்காம வெளியேறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேட்லெட்டோட எண்ணிக்கை பிளட்ல கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த பிளேட்லெட் அதிகமா இருந்தது அப்படின்னா ரத்தம் உடனே கட்டி போற தன்மையை கிரியேட் பண்ணும். ஸோ இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். இதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ரெட் பிளட் செல்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 65% வாட்டர், அதாவது நீரிலான ஒரு மூலக்கூறும், 34% ஹீமோகுளோபினும், பேலன்ஸ் இருக்கிற 2% என்சமைன்ஸும் இருக்கு. இந்த ரெட் பிளாக் செல்ஸை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம்.
இந்த ரெட் பிளாக் செல்ஸோட ஆயுட்காலம் வந்து வெறும் 120 நாட்கள் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் பிளாக் செல்ஸ் வந்து மண்ணீரலால நம்ம உடம்ப விட்டு அகற்றப்படும். ஸோ இந்த ரெட் பிளாக் செல்ஸ் நம்ம உடம்புல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒரு மைக்ரோ லிட்டர், அதாவது 1 லிட்டர் கிடையாது, ஒரு மைக்ரோ லிட்டர் பிளட்ல 45 இருந்து 55 லட்சம் ரெட் பிளாக் செல்ஸ் இருக்குமா, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும். ஒரு மைக்ரோ லிட்டர் பிளட்ல 45 இருந்து 55 லட்சம் ரத்த சிவப்பணுக்கள் இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான ரத்த சிவப்பணுக்கள் நம்ம ரத்தத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஹீமோகுளோபின்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெட் பிளட் செல்ல இருக்கிற ஹீமோகுளோபின், இப்போ ஹீமோகுளோபினுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஹீமோகுளோபினுக்குள்ள குளோபின் அண்டு ஹெமின் சொல்லிட்டு, ஹெமி அண்டு அயான் சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது குளோபின்ன்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து குளோபின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அயான்ன்றது ஒரு சின்ன சின்ன 4 டாட் மாதிரி இருக்கும், ஸோ அது வந்து அயான்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஹெமி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சிஜனால கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு அயான், அதாவது அயான் கண்டெய்னடு ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்த ஒரு மூலக்கூறை வந்து ஹெமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து ஆக்சிஜனை பாடி ஃபுல்லா சப்ளை பண்றதுக்கான ஒரு மெயினான காரணமா இருக்கு. இன்னும் நம்ம இன்டெப்தா போய் விவரமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹீமோகுளோபினுக்குள்ள இருக்கிற அயான், அந்த 4 அயான் மாலிகுல் இருக்குல்ல, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 4 அயான் மாலிகுல் இருக்கு. ஸோ இந்த 4 அயான் மாலிகுல்ஸ் தான் வந்து ஆக்சிஜனை வந்து கவர்ந்து இழுத்து பாடி ஃபுல்லா வந்து சர்க்குலேட் பண்ணுது. ஸோ இந்த ஹீமோகுளோபின் அண்டு அயான் இது 2 தான் வந்து நம்ம ஆக்சிஜனை கவர்ந்து இழுத்து உடம்பு ஃபுல்லா கொடுக்கக்கூடியதுக்கான ஒரு முக்கிய காரணியா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ரத்தம்னா என்ன, ஹீமோகுளோபின்னா என்ன, ரெட் பிளாக் செல்னா என்ன, அயான்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளட்ல இருக்கிறது ரெட் பிளாக் செல் ஆர்பிசி. அடுத்து ஆர்பிசில இருக்கிறது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்ல இருக்கிறது தான் வந்து அயான். இந்த அயான் தான் வந்து இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்கான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட அந்த வரிசை அமைப்பா நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம், நுரையீரல் பிராணவாயுவை சுவாசிச்சு நம்ம உடம்புக்குள்ள அனுப்புது. இந்த அனுப்புற வந்து இந்த பிராணவாயுவை இந்த ரெட் பிளாக் செல்ஸ் வந்து எப்படி பாடி ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதாவது நுரையீரல் ஆக்சிஜனை இழுத்து உடம்புக்குள்ள அனுப்புது. அப்படி உடம்புக்குள்ள அனுப்பப்படுற ஆக்சிஜனை இந்த ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின், அதாவது ஹீமோகுளோபின்ல இருக்கிற அயான் அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கவர்ந்து இழுத்து அதுக்குள்ள வச்சுக்குது. ஸோ ஒவ்வொரு அயானும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுகளை வந்து கவர்ந்து இழுக்குது. ஸோ அந்த மாதிரி கவர்ந்து இழுக்கப்பட்ட ஆக்சிஜன் பிளட் ஃப்ளோ வழியாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து அனுப்பப்படுகிறது. அப்படி அனுப்பப்படுற ஆக்சிஜன் வந்து உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டும் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடை ரிட்டர்ன் வந்து அந்த பிளட் செல்லு கிட்ட அனுப்புது. இந்த அயான் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள வாங்கிக்குது. அப்படி கொடுக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து லங்ஸுக்கே வந்து திருப்பி அனுப்புது. திருப்பி அனுப்பப்பட்ட அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூச்சுக்குழல் வழியா வெளியேறதை நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு சைக்கிளிக் ரியாக்ஷன் மாதிரி ரொட்டேஷனலா நடக்குது. இப்படிதான் நம்ம ஆக்சிஜன் வந்து உடம்புக்குள்ள ஃபுல்லா சப்ளை ஆகுது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து சப்போஸ் கம்மியா வந்து சப்ளை ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளோட செயல்திறனும் நிறைய பாதியா 50% வந்து குறையிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸை வந்து டயர்ட் ஆக்கிடும். ஸோ ஆக்சிஜன் வந்து பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டா பாக்குறோம். அடுத்து நம்ம என்னதான் சத்தா சாப்பிட்டாலும் உடம்பு வந்து டயர்டா ஃபீல் பண்றதை பத்தி நம்ம பார்த்தோம். அது எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி இதுல பார்ப்போம். நம்ம என்னதான் சத்தான உணவுகளையும் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளையும் அதிக அளவுனால உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த உணவு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது, அதாவது உணவுன்றது ஒரு குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் நடந்தா மட்டும்தான் வந்து அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம எடுத்துக்கிற அந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் மூலக்கூறுகளோட ரியாக்ஷன் நடந்துதான்
உங்களுக்கு வந்து எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்ப நம்ம அதிக அளவுல வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டா கூட கம்மியான அளவு ஆக்சிஜன் இருந்தா அந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ஷன் நடக்கிறது வந்து கம்மியா தான் இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற உணவு வந்து உணவு சத்து பொருட்கள் அனைத்தும் கழிவா தான் வெளியே போகும். ஸோ எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுற அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கம்மியா தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மியா எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக்காகவும் ரொம்ப டயர்டாகவும் ஸ்டாமினா ரொம்ப கம்மியாகவும் நம்ம ஃபீல் ஆகுறோம். ஸோ நம்ம உடம்புல அதிக அளவு எனர்ஜியாகவும் ரொம்ப பிரிஸ்டா வந்து ஃபீல் பண்றதுக்கு இந்த ஆக்சிஜன் இன்டேக்கும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு. இந்த ஆக்சிஜன் இன்டேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த ஆக்சிஜனை கொண்டு போய் உடம்பு ஃபுல்லா வந்து கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஹீமோகுளோபின்ல இருக்கிற அயானம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அயான் வந்து நமக்கு அதிக அளவுல இருந்தா மட்டும்தான் வந்து ஆக்சிஜன் வந்து அதிக அளவுல உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆக்சிஜன் உடம்பு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நமக்கு சத்துக்களும் அதிக அளவுக்கு உடம்புல எனர்ஜியும் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத நம்ம பார்க்கலாம். சரியான அளவு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது இந்த சார்ட்ல இதை நீங்க தெளிவா பார்க்கலாம். இதுல ஆண்களுக்கு 13.5 17.5 கிராம் பர் டெசிலிட்டர். இந்த கிராம் பர் டெசிலிட்டர் அப்படின்னா ஒரு டெசிலிட்டர் அளவுக்கு ரத்தத்துல இவ்வளவு கிராம், அதாவது 13.5 17.5 கிராம் வந்து ஹீமோகுளோபின் இருக்கணும் அப்படின்றது இதுல சொல்றாங்க. இது பெண்களுக்கு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 12 15.5 கிராம் பர் டெசிலிட்டர் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு 11 16 கிராம் பர் டெசிலிட்டர் இருக்கலாம். இதுல பெண்களுக்கு மட்டும் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களோட மாதவிடாய் சுழற்சியை வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிளட் லாஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து இந்த 12.5 15.5 வந்து சரியான அளவா பார்க்கப்படுது. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா பிளட் டெஸ்ட்ல ஹெச்பி லெவல் அப்படின்ற ஒரு காலம்ல இந்த ஹீமோகுளோபின் அளவை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஹீமோகுளோபின் சரியான அளவு என்னன்றதை இப்ப பார்த்துட்டோம். ஸோ இந்த ஹீமோகுளோபினை எப்படிப்பா இன்க்ரீஸ் பண்றது, நம்ம உடம்புல இவ்வளவு முக்கியமான இந்த ஹீமோகுளோபினை எப்படி வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா கீரை வகைகள்ல அளவுக்கு அதிகமான இரும்பு சத்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுலயும் மிக முக்கியமா வந்து முருங்கைக்கீரையில ரொம்ப அதிகமான இரும்பு சத்து இருக்கு. ஸோ முருங்கைக்கீரையை நீங்க அதிகமா எடுத்துக்கணும். ரெண்டாவது பசலைக்கீரை, அதுலயும் வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அடுத்து பீட்ரூட், மாதுளை, பேரிச்சம்பழம், கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் வந்து வெல்லம், இந்த மாதிரி ஐட்டங்கள்ல வந்து இரும்புச்சத்து வந்து அதிகமா இருக்கு. நீங்க ஒரு நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா ஈரல் அதிக அளவு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ரெட் மீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்றி இறைச்சி, ஸோ இது மாதிரி விஷயங்கள்ல ஹீமோகுளோபின் அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம மீன் மற்றும் முட்டையிலையும் இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா எடுத்துக்கலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இரும்பு சத்து மட்டும் இருக்கிற உணவுகளை நீங்க அதிகமா எடுத்தா உங்க உடம்புல இரும்பு சத்து வந்து சேராது. இது என்னப்பா இது, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு நல்லதுன்றப்போ ஏன் சேராது அப்படின்னா, இந்த இரும்பு சத்தை உடம்பு அப்சர்வ் பண்ணக்கூடியது, அதாவது உட்கிரகிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா விட்டமின் சி வந்து தேவைப்படுது. இந்த விட்டமின் சி இருந்தாதான் அது கூட ரியாக்ஷன் ஆகி இந்த அயான் சத்து வந்து நம்ம உடம்பு வந்து உட்கிரகிக்குது. ஸோ அதனால விட்டமின் சி இருக்கிற உணவுகளை நம்ம அதிக அளவுல எடுத்துக்கணும். அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, இந்த மாதிரியான உணவுகளை இந்த இரும்பு சத்தோட நம்ம சேர்த்து எடுக்கும் போது மட்டும்தான் வந்து அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்ட பிறகு, அதாவது சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்ட பிறகு டீ, காஃபி இந்த மாதிரி ஆன ஐட்டங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டோட்டல் பலனுமே வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு டீ, காஃபி குடிக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.